ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அ சைல்ட்ஸ் கிறிஸ்மஸ் இன் வேல்ஸ். இதை எழுதினவங்க டயலின் தாமஸ். இவர் ஒரு வெல்ஸ் போயட் அண்ட் ஆல்சோ ரைட்டர். இந்த பர்டிகுலர் ப்ரோஸ் பீஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் எழுதினது எதுக்காக அப்படின்னா ரேடியோக்காக தான். பிபிசியில் 1952 வந்து பாட்காஸ்ட்டாக இதில் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் வந்து பிளான் பண்ணியிருப்பார். லேட்டர் இதை வந்து ஒரு ப்ரோஸாக பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து தாமஸோட ஓன் சைல்ட்ஹுட் மெமரிஸில் இருந்து கிறிஸ்மஸ் வந்து அவர் வேல்ஸில் செலிப்ரேட் பண்ணும்போது அங்கே அவருக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை இதில் ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ ஒரு நாஸ்டாலஜிக் டோனில் இருக்கும், ஓகேவா? ரியலாக நடந்த ஈவெண்ட்ஸும் இருக்கும். அண்ட் ஆல்சோ கிறிஸ்மஸ் அப்படின்னா அவருக்கு வரக்கூடிய அந்த விஷன், இமேஜினேஷன், அது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எழுதியிருப்பார். ஒரு ரிச் மியூசிக்கல் டோனில் இருக்கும், பொயட்டிக் லாங்குவேஜஸும் யூஸ் பண்ணியிருப்பார். ஹியூமரஸாகவும் இருக்கும் அண்ட் ஆல்சோ நிறைய டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷனாகவும் கொடுத்துருப்பாரு. நம்ம அதை ரீட் பண்ணும்போதே அந்த கிறிஸ்மஸ் வைப்குள்ளே போன மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். கண்டினியூஸாக ஒரு லீனியர் பேட்டர்னில் கேரக்டர்ஸ் வச்சு அவங்களோட ஆக்ஷன்ஸ் இல்லாமல் சின்ன சின்ன ஈவெண்ட்டை வந்து அங்கங்கே நேரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நேரேட்டர், அதாவது தாமஸ் இருக்கிறார் இல்லையா, அவரை ஒரு குழந்தையாக வச்சு அவரோட கிறிஸ்மஸ் டேஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நேரேட் பண்ணியிருப்பாங்க. ஜிம் ப்ரொத்தேரோ அப்படின்றது அவரோட ஃப்ரெண்டு. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ப்ரொத்தேரோ அப்படின்றவங்க ஜிம்மோட ஃபாதர் அண்ட் மதர். மிஸ் ப்ரொத்தேரோ அப்படின்றது ஜிம்மோட ஆண்ட். தென் ஆண்டி பெஸ்ஸி, ஆண்டி டோசி, ஆண்டி ஹானா அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ஆண்டி வராங்க. தென் சில அங்கிள், அவங்க எல்லாருமே அன்னேம்டு தான், ஓகேவா? அவங்களோட ஆக்ஷன்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். நேரேட்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட எல்லா கிறிஸ்மஸுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவருக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. 6 வயசு இருக்கும்போது 12 நாள் அங்கே ஸ்னோ டேயாக இருந்துச்சா, இல்லை எனக்கு 12 இயர்ஸ் இருக்கும்போது 6 டேஸ் இருந்துச்சா அப்படின்றது தெரியல. ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஞாபகம் இல்லைனாலும் சில சீன் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் நினச்சி பார்க்குறாரு, அந்த கிறிஸ்மஸ் சீசன்லலாம் அந்த சீ டவுனாக இருக்கட்டும், ஸ்ட்ரீட்டாக இருக்கட்டும், எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்னோவால் கவர் ஆகிருக்கும். எல்லாருமே அந்த ஒரு வெயிட்டான ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு தான் அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போகணுன்ற அளவுக்கு எல்லா இடமுமே ஸ்னோவால் ஒயிட் பால்ஸ் மாதிரி கவர் ஆகிருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போது ஒரு கிறிஸ்மஸ் டைமில் மிஸ்ஸஸ் ப்ரொத்தேரோ அவங்களோட அவருக்கு இருந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு கிறிஸ்மஸ் ஆஃப்டர்நூன் டைமில் வந்து நேரேட்டரும் அவரோட ஃப்ரெண்டான ஜிம், இவங்க 2 பேரும் சேர்ந்து மிஸ்ஸஸ் ப்ரொத்தேரோட கார்டனில் அவங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. நிறைய ஸ்னோ பால் எல்லாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அங்கே ஏதாவது பூனை வந்துச்சுன்னா அது மேலே அடிக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் பூனை எதுவுமே அங்கே வந்திருக்காது. இவங்க விளையாண்டுட்டு இருக்கிற சமயத்தில் மிஸ்ஸஸ் ப்ரொத்தேரோ அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து ஃபயர்னு கத்துறாங்க. டின்னர் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு பெல்லை வந்து அடிப்பாங்க. அந்த பெல்லை வேகமாக அடிச்சுட்டு ஃபயர்னு கத்துறாங்க. இந்த சவுண்டு கேட்ட உடனே எல்லாரும் என்ன ஆச்சுன்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. அப்போ எல்லா இடமுமே ஸ்மோக்காக இருக்குது. கிச்சனில் வந்து ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ மிஸ்டர் ப்ரொத்தேரோ அவங்க நின்றுட்டு சொல்கிறாரு, அ ஃபைன் கிறிஸ்மஸ். நம்ம விளையாட்டாக சொல்லுவோம் இல்லையா, ஒரு நல்ல ஒரு கெட்ட விஷயம் நடக்கும்போது இப்படி நல்ல நாள் இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு மாக்கிங் டோனில் சொல்கிற மாதிரி அ ஃபைன் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி அவர் சட்டாரிக்கலாக சொல்கிறாரு. அவரோட ஸ்லிப்பர்ஸை வச்சு அவர் வந்து அந்த ஸ்மோக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போது எல்லாரும் என்ன கெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மேபி அவரோட பைப்பில் வந்துட்டு, அதாவது இப்போ ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தோன்னா அவங்க சிகரெட் ஸ்மோக் பண்ணுறதுக்காக ஒரு பைப் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பைப் மேலே அவர் வந்து நியூஸ் பேப்பரை போட்டுட்டு தூங்கியிருப்பார். ஸோ அதிலேருந்து ஃபயர் ஆகி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஸ்மோக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுறாங்க. யாராவது போயிட்டு ரெஸ்கியூ பண்ணுற டீமை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பாய்ஸ் எல்லாரும் ஆம்புலன்ஸ் கூப்பிடலாமா, போலீஸ் கூப்பிடலாமா, யாரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கடைசியாக ஃபயர்மேனை வந்து கூப்பிடுறாங்க. அப்போது அங்கே ஒரு 3 டால் ஃபயர்மேன் வராங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லா ஒர்க்கையும் முடிச்சு ஆல்மோஸ்ட் அந்த ஃபயரை கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறமா மிஸ் ப்ரொத்தேரோ, அந்த ஆண்ட் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து அப்ஸ்டேர்ஸ்லேருந்து கீழே இறங்கி வராங்க. அவங்க பார்த்துட்டு இங்கே அந்த ஃபயர்மேன் நிற்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட would you like to anything to read, யாராவது வந்தாங்க அப்படின்னா ஏதாவது குடிக்கிறீங்களா, சாப்பிட்றீங்களான்னு கேட்போம். ஆனால் அவங்க ஏதாவது நீங்கள் வாசிக்கிறீங்களா, உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த வியர்டான ஆட்டிடியூடை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா நேரேட்டர் இன்னும் சில விஷயங்களை நினச்சி பார்க்குறாரு. அங்கே ரொம்ப கோல்டாக இருக்கும், எல்லா இடத்துலையும் ஸ்னோவால் கவர் ஆகிருக்கும் போது அந்த பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஸ்னோமேன் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அண்ட் அவங்க எப்போவுமே டீ குடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மொமெண்ட் எல்லாத்தையும் அவர் நினச்சி பார்க்குறாரு. அந்த ஸ்னோ இருக்குது இல்லையா, அது வந்து வானத்துலேருந்து மட்டும் விழலை, அது கீழே கிரவுண்ட்லேருந்தும் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்களாம். எல்லா வீட்டு ரூஃப்லேயுமே ஸ்னோவால் கவர் ஆகிருக்கும். எங்கே பார்த்தாலும் ஒயிட் கலரில் தான் இருக்கும். வால்ஸாக இருக்கட்டும், மேலே இருக்கக்கூடிய ரூஃபாக இருக்கட்டும், எல்லாமே ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த போஸ்ட்மேனோட கிறிஸ்மஸ் கார்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எல்லா இடமுமே ஸ்னோவால் கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்ட்மேனோட நிலைமை தான் கிறிஸ்மஸ் டைமில் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அவங்களோட நோஸ் எல்லாமே ரெட் கலரில் இருக்கும், அவங்களோட ஐஸ் எல்லாம் வாட்டரியாக இருக்கும். அவங்க கண்டிப்பாக லெட்டர்ஸ் வந்து டெலிவர் பண்ணியே ஆகணும் இல்லையா. ஸோ அதனால் அவங்க எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வீட்டை நாக் பண்ணும்போது அவங்களோட அந்த ப்ரீத்திங் சவுண்டு வந்து கோஸ்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த குழந்தைங்களுக்கு அவங்க நாக் பண்ணுற சவுண்டை கேட்குறதுக்கு ஏதோ பெல் சவுண்ட் மாதிரி இருக்குமா.
இவர் நாக் பண்ணும்போது மேபி அங்கே டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுலேருந்து பெல் சவுண்ட் எல்லாம் கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாரோட வீட்டுக்கும் இந்த போஸ்ட்மேன் வருவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தென் சர்ச் பெல், அங்கே அடிக்கக்கூடிய சர்ச் பெல் வந்து அந்த டவுனாக இருக்கட்டும், சி ஹில், இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் அது கேட்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த கண்ட்ரி ஃபுல்லாகவே கிறிஸ்மஸ் வைப் இருக்கும் அப்படின்றத வந்து அந்த வைட் ஏரியாவுக்கு அது இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரெசென்ட்டை பற்றி பேசுகிறாங்க. யூஸ்ஃபுல்லான ப்ரெசென்ட் அப்படின்னு பார்த்தோன்னா மஃப்லராக இருக்கட்டும், இல்லைனா ஸ்கார்ஃப், ஹேட், இந்த மாதிரி தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நிறைய பேருக்கு ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. புக்ஸாக இருக்கட்டும், பேக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாருக்கும் தேவைப்படும். ஆனால் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு பிடிக்காது இல்லையா. குழந்தைங்களுக்கு பிடிக்கும், ஆனால் அது யூஸ்லெஸ்ஸான விஷயங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் வரும். அது என்னென்னா பேக் ஆஃப் ஜெல்லி பேபிஸ், ஃப்ளாக், ஃபால்ஸ் நோஸ், விசில், டிக்கெட் மெஷின், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அது வந்து டாய்ஸாகவும் இருக்கலாம், கேண்டீஸாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அது எல்லாமே யூஸ்லெஸ்ஸான விஷயங்கள் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான திங்ஸுமே நிறைய பேர் கிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாள் கிறிஸ்மஸ் மார்னிங் அன்னைக்கு நரேட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு விசில் வந்து ப்ரெசென்ட்டாக கிடச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு ஃபேக் சிகரெட்டும் கிடச்சிருக்கு. நிறைய பசங்க வந்து பெரியவங்க முன்னாடி அந்த ஃபேக் சிகரெட்டை வச்சுட்டு அவங்கள கிண்டல் பண்ணுறது, அவங்க அது உண்மையும் நினச்சி அடிக்க வரும்போது இவங்க எல்லாரும் அது ஃபேக்குன்னு சொல்லி விளையாட்டு காட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெளியே போகும்போது நரேட்டர் வந்து ஒரு டெட் ராபின், அது ஒரு பேர்ட், அந்த ஒரு பேர்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இறந்து கிடக்கிறத பார்க்குறாரு. தென் இவங்க வந்து பார்க்குற மனுஷங்க எல்லாருமே அவங்களோட சீக்ஸ் எல்லாமே ரெட் கலரில் இருக்குதான். சர்ச்சில் வந்து ப்ரேயர் முடிச்சுட்டு எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரோட சீக்ஸுமே ரெட் கலரில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவர் நடந்து போகும்போது ஒவ்வொருத்தங்க வீட்டில் இருந்தும் பயங்கரமாக நல்ல ஒரு அரோமா இவருக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது. அது வந்து வால்நட்டாக இருக்கட்டும், பியராக இருக்கட்டும், கிராக்கர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க குக் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. அந்த ஸ்மெல் எல்லாம் இவர் கேட்டுகிட்டே இருக்குது. எல்லாரோட வீட்லேயுமே அந்த ஃபயர் பிளேஸ்க்கு பக்கத்தில் அந்த கேட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்குது. தென் அங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க காலர்லாம் வியர் பண்ணாமல் அவங்களோட நியூ சிகர்ஸை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்டிஸ் எல்லாமே ரொம்ப நர்வஸாக சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு ஓல்டு மேன் பார்க்குறாரு. அவர் வந்து அவரோட எல்லோ கலர் க்ளவுஸ் எல்லாம் வியர் பண்ணிட்டு அவர் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காரு. தென் 2 யங் மேன் வந்து அவங்களோட பைப்ஸ் எடுத்துட்டு கோட் எதுவும் வியர் பண்ணாமல் கடலுக்கு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த கிறிஸ்மஸ் டைமில் அவங்களோட ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது நாரேட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது சில பீப்புளோட வீட்டில் வந்து டின்னர் ரெடி பண்ணுற அந்த ஒரு ஸ்மெல் வந்து அவங்களுக்கு வருது. கிரேவியாக இருக்கட்டும், டர்க்கியாக இருக்கட்டும், அவங்களோட ஏரியாவில் வந்து டர்க்கி தான் அவங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி கிறிஸ்மஸ் சீசன்லலாம் குக் பண்ணுவாங்க. ஓகேவா. அப்போ அந்த டர்க்கியோட ஸ்மெல்லாக இருக்கட்டும், தென் புட்டிங்காக இருக்கட்டும், பிராண்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா ஸ்மெல்லுமே இவரால் ஃபீல் பண்ண முடியுது. எல்லாத்தையும் அப்படி ஸ்மெல் பண்ணிகிட்டே அவர் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. தென் இவரை மாதிரியே ஒரு பையனையும் பார்க்குறாரு. தென் அந்த பையனும் ஒரு சிகரெட் வச்சிருக்கிறான். அவனுக்கு நல்ல ஒரு பிளாக் ஐ இருக்குது. அந்த பையனும் ரொம்ப சவுண்டாக விசில் பண்ணிகிட்டே போகிறான். அப்போ தான் அவனை வந்து அந்த சவுண்டு கேட்டு எல்லாரும் விண்டோ வழியாக எட்டி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே அங்கேருந்து அவன் விசில் பண்ணிகிட்டே அங்கேருந்து போயிட்டு இருக்கான். அவனையும் நரேட்டர் வந்து நோட் பண்ணுறாரு. தென் ஆன்டி பேசியோட வீட்டில் என்ன சிச்சுவேஷன் அப்படின்றத நரேட் பண்ணியிருப்பாரு. டின்னருக்கு வந்து அவங்க டர்க்கி பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ புட்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ரெண்டையுமே எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. டின்னர் முடிச்சதுக்கப்புறம் அங்கிள் வந்து அவர் கிளாத்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு தூங்குறதுக்காக அந்த ஃபயர் பிளேஸ் பக்கத்தில் அவர் ரெடி ஆகிறாரு. ஆண்டி வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ எல்லாரோட சேர்ந்து அவங்க அந்த ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஆண்டிக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மவுஸை பார்த்து எப்போவுமே பயம் இருக்கும். அண்ட் ஆல்சோ எல்டர்பெரி வைன் அப்படின்ற அந்த வைன் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய டாக் வந்து சிக்காக இருக்குது. ஏன்னா அனிமல்ஸுக்கு வந்து அந்த குளிரை தாங்க முடியல. ஸோ அது வந்து சிக்காகவே இருக்குது. தென் ஆன்டி டோசியாக இருக்கட்டும், ஆன்டி ஹேனாவாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள். ஹேனா ஆன்டி எல்லாமே அந்த ஸ்னோவில் நின்று அவங்க சத்தமாக பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க, போர்ட் வைன் குடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச வேலையை அந்த கிறிஸ்மஸ் டைமில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒர்க் இருந்தாலும் அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்களுக்கான அந்த ஸ்பேஸை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது நாரேட்டர் வந்து ஒரு பெரிய பலூன் எடுத்து அதை வந்து ஊதுறாரு. அது வெடிக்கிற வரைக்கும் அதை ஊதிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஊதிட்டே இருக்கிறாரு. ஒரு பலூன் அவர் ஊதி உடைக்கிற அந்த சமயத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒரு அங்கிள் அந்த சத்தம் கேட்டு பயந்து ஜம்ப் பண்ணுறாரு. ஸோ அது வந்து இவருக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு என்னெல்லாம் சந்தோஷம் தருமோ அது எல்லாமே அந்த குழந்தைங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு டாய் ஷிப் ஒன்று பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. பட் அது பார்க்குறதுக்கு ஒரு ட்ராம் கார் மாதிரி இருக்குது. இந்த நாரேட்டர் அவனோட நியூ பூட்ஸ் எடுத்துகிட்டு ஜிம், டான், ஜாக் இவங்க எல்லாரையும் பார்க்குறதுக்காக அந்த ஸ்னோவில் நடந்து போயிட்டு இருக்கிறான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மிஸ்டர் டேனியல் அவரை டிஸ்டர்ப் பண்ணணும், அவரோட டோரில் ஸ்னோவை எடுத்து போடணும், அவர் ஒரு டாக் அப்படின்னு சொல்லிட்டு திட்டணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. ஏதாவது பிடிக்காத அங்கிளை இரிட்டேட் பண்ணணும்னு குழந்தைங்க நினச்சிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மிஸ்டர் டேனியல் அப்படின்றவரை வந்து இரிட்டேட் பண்ணணும்னு சொல்லி இவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாண்ட் எல்லாம் பார்க்குறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஃபிஷ் எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ இந்த குழந்தைங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஃபிஷ் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்குமா, அதுக்கெல்லாம் இந்த ஸ்னோ வந்து தெரியாமல் இருக்குமா, அதுக்கு குளிராதா, அதுக்கு ட்ரெஸ் வேண்டாமா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த குழந்தைங்க யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. தென் ஸ்கை அண்ட் சி ரெண்டுமே டச் ஆகிறத பார்க்குறாங்க. நம்ம நிறைய நேரம் அதை பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அது எப்படி டச் ஆகுது, ரெண்டும் எப்படி ஒன்று போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக அந்த குழந்தைங்கள்லாம் பார்க்குது. அண்ட் ஆல்சோ அவங்க ஒரு ட்ராவலர் மாதிரியும் அவங்க கிட்ட ரெஸ்கியூ டாக்ஸ் இருக்கிற மாதிரியும் ப்ரிட்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ குழந்தைங்கள்லாம் அதுவாகவே இமேஜின் பண்ணிக்கும் இல்லையா, பைக் இருக்கிற மாதிரி
மாதிரியும் கார் இருக்கிற மாதிரியும். ஸோ இவங்க எல்லாருமே நம்ம ஒரு ட்ராவலர் அப்படின்னு சொல்லி அந்த பாய்ஸ் எல்லாமே ப்ரிட்டெண்ட் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. தென் அவங்க வீட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த புவரான ஸ்ட்ரீட் எல்லாம் பார்க்குறாங்க. கொஞ்சம் குழந்தைங்க தான் அங்கங்கே விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அந்த போகிற வழியிலேயே பேர்ட்ஸாக இருக்கட்டும், ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாத்தோட சவுண்டுமே அவங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்குது. ஒவ்வொரு இடத்தையும் கடந்து போக போக அந்த கிறிஸ்மஸோட வைப் ஒவ்வொரு விதமாக அவங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ டீ டைமில் அங்கிள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த டீ வந்து ரொம்ப பிடிக்கும். ஐஸ் கேக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஏதோ கிரேவ் மாதிரி இருக்குதான். ஸோ அந்த ஷேப்பில் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. தென் ஆண்டி ஹன்னா வந்துட்டு அவங்களோட டீயில் ரம் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறாங்க. ஸோ அவங்களோட அந்த வியர்டான காம்பினேஷனை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நைட் டைமில் அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து உட்காந்து ஃபயர் பிளேஸில் கோஸ்ட்டோட ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது ஃபன்னாகவும் இருக்குது, ரொம்ப ஸ்கேரியாகவும் இருக்குது. தென் கேஸ் லைட் வந்து ஒரு பப்ளிங் சவுண்ட் மேக் பண்ணுறதை நினச்சி பார்க்குறாங்க. தென் கேரல்ஸ் இருக்கும் இல்லையா, கிறிஸ்மஸ் கேரல்ஸ், அவங்க சாண்டா மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாரும் சேர்ந்து எல்லார் வீட்டுக்கு போய் சாங்ஸ் எல்லாம் பாடுறதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. குட் கிங் அப்படின்ற ஒரு சாங் பாடுறாங்க. தென் இந்த பசங்க எல்லாம் ஒரு வீட்டு பக்கம் ஓடும்போது ஒரு ஸ்மால் ரை வாய்ஸில் யாரோ பாட்டு பாடுற மாதிரி பிகைண்ட் தி டோர், ஒரு டோருக்கு பின்னாடி இருந்து அந்த சவுண்டு கேட்குது. அதை கேட்ட உடனே இந்த பசங்கள்லாம் பயந்து போய் வீட்டுக்கு ஓடி வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சேஃபாக ஃபீல் ஆகுது. பலூன்ஸ் எல்லாம் அங்கங்கே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குது. அந்த ரூமே பார்க்குறதுக்கு ரொம்ப வார்ம் அண்ட் பிரைட்டாக இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த கிறிஸ்மஸ் டே ஃபுல்லாகவே ஒரு வைபாக, லைட்டாக இருக்கட்டும், சவுண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப என்கேஜாக இருக்கும். யாராலையும் ஒரு சைலன்ஸை ஃபீல் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நைட் ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு மியூசிக் கேட்டுகிட்டே இருக்கும். அங்கிள் எல்லாருமே ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க. கசின்ஸ் எல்லோரும் பாட்டு பாடுவாங்க. அங்கிள்ஸ் ஒரு பக்கம், ஆண்டிஸ் ஒரு பக்கம். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், அது சாங்காக இருக்கட்டும், இல்லை ஸ்டோரி சொல்கிறதா இருக்கட்டும், ஏதாவது ஒன்று அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லாரோட சிரிப்பு சத்தமும் கேட்டுகிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ஃபைனலாக நாரேட்டர் வந்து அவரோட பெட்டுக்கு தூங்குறதுக்காக போகிறாரு. அவரோட விண்டோ வழியாக வெளியே பார்க்கும்போது எல்லா வீட்டு முன்னாடியும் நிறையா சீரியல் லைட்லாம் போட்டு அது பிரகாசமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அவர் வந்து மியூசிக் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கிறாரு. ஸ்னோ அங்கங்கே விழுந்துட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஃபைனலாக அவர் தூங்க போகும்போது அந்த கிறிஸ்மஸ் வைபோட ஹாப்பியாக அவர் தூங்க போகிறாரு. ஸோ ஒரு குழந்தை வந்து ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்றத ரொம்பவே அழகாக இதில் நரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மர் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.